இது முனிஸ்னஸ் சேனல். இந்த சேனலில் 10ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கில் சாப்டர் 2 எண்களும் தொடர் வரிசைகளும்ல பயிற்சி 2.1 7வது கணக்கு பார்ப்போம். இது உங்கள் புக்கில் பக்கம் 43 இருக்குது. 1230 மற்றும் 1926 ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதி 12ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க. மீதி 12 தருது அப்படின்னா அந்த நம்பர்லேருந்து நம்ம 12 மைனஸ் பண்ணிடணும். கழித்து எழுதும்போது வருத நம்பரை வச்சோம்னா மீதி 0வை தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்கன்னு வரும். இப்படி மீதி 0வை தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணுங்கிறது மீப்போவா, மீப்பேர் பொதுவாக தான் இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 1230 நம்ம 12 கழிச்சோன்னா 10 - 2 8, 2 - 1 1, இங்கே இந்த 2 அப்படியே எடுத்து எழுதணும். இந்த 1 இந்த 1926 12 கழிச்சோம்னா 6 - 2 4, 2 - 1 1, இந்த 1 9 அப்படியே எழுதுகிறோம். இப்போ இந்த 2 நம்பருக்கு தான் நம்ம மீப்போவாக கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த 1218க்கும் 1914க்கும் இது இந்த BQ + R ஃபார்ம்லாம் நம்ம R = 0 வரைக்கும் ரிப்பீட்டடாக டிவிஷன் செய்யணும், வகுத்தல் செய்யணும். இப்போ பிங்கிற எழுத்துக்கு ஈக்குவலாக எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் மீப்போவா. இப்போ இதை A = BQ + R இதை யூக்ளின் ஃபார்மேட்டில் எழுதுவோம். இதில் இந்த 2 நம்பரில் பெரிய நம்பரோட மதிப்பு தான் A. சின்ன நம்பரு 1218 B. இந்த Qவோட மதிப்பு நமக்கு தெரியாது, ஆரோட மதிப்பு தெரியாது. இப்போது இந்த 1914 நம்ம 1218 வகுப்போம். வகுக்கும்போது 1 தான் போகும், 2னா 2000னு வந்துடும். இங்கே 1900 தான் இருக்குது. அதனால் 1லேயே நம்ம எழுதிக்கலாம். 1 8 1 1 1 2 1 1. இப்போ இதை கழித்து எழுதுவோம். 14 - 8 6. இங்கே 10 இருக்குது. 10 - 1 9. இங்கே 8 8 - 2 6 696ன்னு கிடைக்கும். அதாவது ஈவு Q வந்து 1, மீதி ரிமைண்டர் 696. ஆரோட மதிப்பு நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. நம்ம 0 வர்ற வரைக்கும் இதே ப்ராசஸை திரும்ப பண்ணிவிட்டு பியோட மதிப்பை கால்குலேட் பண்ணணும். இப்போ மறுபடியும் இங்கே 1218 எழுதிட்டு ஈக்குவல் டு 696. Qவோட மதிப்பு நமக்கு தெரியாது, ப்ளஸ் ஆரோட மதிப்பும் தெரியாது. இப்போ 1218 நம்ம 696 வகுப்போம். 696 நம்ம 2ஆல் பெருக்கணும்னா 2 12 மிச்சம் 1 92 18 1 19 மிச்சம் 1 2 12 1 13 1392ன்னு வருது. அப்போ ஒரு 696க்கு தான் நம்ம எழுத முடியும். 8 - 6 2. இங்கே 1 வாங்கினதுனால 10 இருக்கும். 10 - 9 1. இங்கே 11 - 6. இங்கே 11 - 9 2. இங்கே வாங்கினதுனால 11 இருக்கும். 11 - 6 5 522. இந்த 522ங்கிறது மீதி, ரிமைண்டர் R நாட் ஈக்குவல் டு 0. இப்போ 696 நம்ம ஏயாக வச்சு 522 பியாக வச்சுட்டு நம்ம வகுத்தல் செய்யணும். இப்போ 696 522 வகுக்கும் பொழுது 1 தான் போகும். 522 மீதி 4 9 - 2 7 6 - 5 1 174. இந்த மீதியை கிடைக்கும். 174 ரிமைண்டரும் R நாட் ஈக்குவல் டு 0. இப்போ இதை மறுபடியும் 522 நம்ம ஏயாக வச்சுட்டு ஈக்குவல் டு 174 பியாக வச்சு
BQ + R ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். இப்போ 522 நம்ம 174 வகுத்தோம்னா இப்போ 3ஆல் பெருக்கி பார்ப்போம். 574 முன்னாங்க 12 மிச்சம் 1 3 21 22 மிச்சம் 2 1 3 3 3 2 5 மீதி 0 வந்துருச்சு. இப்போ ஈவு கோஎஃபிஷியன்ட்டு 3 மீதி 0 ஆர் 0 வந்துருச்சு. ஆர் 0 மதிப்பு வரும்போது மீதி 0 வரும்பொழுது இந்த BQ + A = BQ + R ஃபார்மேட்டில் இருக்கிற பியோட மதிப்பு தான் மீப்போவா. அப்போ நமக்கு விடை மீப்போவா மீப்பெரு பொதுவாக எண் 174. அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். அடுத்த கொஷின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.